இந்திய இறையாண்மையை காக்க வலியுறுத்தி கோவையில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு HMS தலைவர் TS ராஜாமணி தலைமை தாங்கினார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொருளாளர் M ஆறுமுகம், C சிவசாமி, C தங்கவேல், LPF க பெரியசாமி, P துரைசாமி, நா தமிழ்ச்செல்வன், HMS G மனோகரன், வீராசாமி, INTUC பாசமலர், P சண்முகம், M துளசிதாஸ், CITU S கிருஷ்ணமூர்த்தி, K மனோகரன், AICCTU R பாலசுப்ரமணியன், பிலோமினா சாந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் அமெரிக்கா விதிக்கும் வரி உயர்வு மிரட்டலுக்கு அடிபணியாதே, இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தையை உடனே நிறுத்து, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடனான வர்த்தக நடவடிக்கையை தொடர்ந்து செய், இந்திய இறையாண்மையை நிலைநிறுத்து, இந்தியா இங்கிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்காதே என்பன உள்ளிட்ட கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அனைத்து மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியும் சேர்ந்து நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டம் மோடி அரசின் கையிலாகத்தனத்தை கண்டித்து நடத்துகிற ஆர்ப்பாட்டம். ஏகாதிபத்திய அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்தின் மிரட்டலுக்கு பயந்து நடுங்கி எதுவும் எதிர்த்து பேசாத மோடி அரசு இந்த நாட்டை காப்பாற்றுமா என்கிற சந்தேகத்தோடு உழைப்பாளி வர்க்கம் வீதியில் நின்று நாட்டை காப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வாக்குகள் எல்லாம் கொள்ளை போகிறது. போலித்தனமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிற மோடி அரசு சிந்தூர் ஆபரேஷன் நாம் நடத்தியதென்றால் அந்த போரை நிறுத்தியது நான் தான் என்று அமெரிக்க ஏகாதிபத்திய அதிபர் டிரம்ப் அவர்கள் 25 முறை, ஒரு முறை இருமுறை அல்ல 25 முறை தம்பட்டம் அடிக்கிறார். ஆனால் மோடி ஏன் என்று கேட்கவில்லை. நமது இந்திய அப்பாவி மக்கள் 600 பேரை கைவிலங்கிட்டு அமெரிக்காவில் இருந்து விமானத்திலே கைதிகளை போல் அடைத்து வந்து இறக்கிவிட்ட போதும் மோடி ஏன் என்று கேட்கவில்லை. எனவே இந்திய மக்கள் மோடியை நம்பி இருப்பது அபாயகரமானது என்கிற அடிப்படையில் அரசியல் மாற்றத்தை உருவாக்கி ஆக வேண்டும், இந்திய இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும் என்கிற குறிக்கோளோடு இந்த ஆர்ப்பாட்டம் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களை அடிமாட்டி விலக்கி விட்டுக் கொண்டிருக்கிறார் மோடி. NTC ஆலைகள் மூடி 5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. தொழிலாளி பவர்ஸ் வாட்ச்மேன் தொழிலாளர்கள் வேலைக்கு வரக்கூடியவர்களுக்கு 10 மாத காலமாக ஒரு நயா பைசாவும் கூட சம்பளம் கொடுக்கவில்லை. மத்திய அரசுக்கு இயங்கக்கூடிய NTC ஆலைகளை உடனடியாக நடத்த வேண்டும், சம்பள பாக்கிகளை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டு இந்திய நாட்டின் தனியுரிமை, இந்திய நாட்டின் தனியுரிமை, அடுத்தவனுக்கு என்ன அதிகாரம், அடுத்தவனுக்கு என்ன அதிகாரம், ஆர்ப்பாட்டம் துறையை விற்காதே, இன்சூரன்ஸை விற்காதே, வங்கித்துறையை விற்காதே, கார்ப்பரேட் கொள்ளைக்கு காவடி தூக்க எண்ணாதே. இந்திய இறையாண்மை காப்பாற்ற அனைத்து சங்க போராட்டம் ஐக்கிய விவசாயிகள் சேர்ந்து நடத்தும் போராட்டம் தாய் நாட்டை காப்பாற்ற தலை நிமிர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம்.